இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மத்திய கல்வி அமைச்சகத்தின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் வாரணாசியில் உள்ள காசியில் காசி தமிழ் சங்கம் என்ற நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டிற்கான காசி தமிழ் சங்கம் 4.0 நிகழ்ச்சியை மத்திய கல்வி அமைச்சகத்துடன் இணைந்து ஐஐடி மெட்ராஸ் வழங்குகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டில் இருந்து மாணவர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பட்டவர்களை அழைத்து செல்கிறார்கள் இலவசமாக. காசி தமிழ் சங்கம் 4.0 நிகழ்ச்சிக்கு யார் யார் கலந்து கொள்ளலாம், கலந்து கொள்வதற்கு எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், என்னென்ன கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கலாம் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. காசி தமிழ் சங்கம் 4.0 நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.kasitamil.iitm.ac.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் காசி தமிழ் சங்கம் 4.0 இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் காசி தமிழ் சங்கம் 4.0 பற்றிய அனைத்து தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் காசி தமிழ் சங்கத்திற்கு சுற்றுலா செல்வதற்கும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா காசி தமிழ் சங்கம் முதன்மை சிறப்பு கூறுகள் கொடுத்திருக்காங்க. ராமேஸ்வரத்தில் நிறைவு விழா. இந்த விழாவானது காசியில் தொடங்கி ராமேஸ்வரத்தில் நிறைவு பெறும். இந்த ஆண்டு நிகழ்வுகளின் பிரம்மாண்டமான முடிவு, புது முயற்சிகளின் தொடக்கம், தமிழ் கற்போம், வட இந்திய மாணவர்கள் தமிழ் மொழியை கற்க தமிழ்நாட்டிற்கு வருகை, அகத்தியர் பயணம், பாரத திருநாட்டிற்கு தமிழகத்தின் பங்களிப்பை முன்னிலைப்படுத்தும் முகமாக தென்காசி முதல் காசி வரை பயணம். காசி தமிழ் சங்கமும் 4.0 டிசம்பர் 2 முதல் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிமுகம் காசி தமிழ் சங்கமம் என்பது தேடுவதிலும் இந்திய பண்பாட்டின் ஒற்றுமையை அடையாளம் காண்பதிலும் தொடர்ந்து நடைபெறும் பயணமாகும். முந்தைய நிகழ்வுகளின் வெற்றியை தொடர்ந்து இந்த முயற்சியும் தமிழ்நாட்டிற்கும் காசிக்கும் இடையேயான பண்பாடு, அறிவுசார் உறவுகளை வலுப்படுத்தி ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வினை வெளிப்படுத்துகிறது. காசி தமிழ் சங்கமம் தொடக்கம். காசி தமிழ் சங்கமத்தின் முதல் நிகழ்வினை மத்திய கல்வி அமைச்சகமும் உத்தரப்பிரதேச மாநில அரசும் இணைந்து 2022 நவம்பர் 16 முதல் டிசம்பர் 15 வரை நடத்தின. தமிழ்நாட்டிலிருந்து வந்த 2500க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் 12 வெவ்வேறு வாழ்க்கை துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் நிலையில் 8 நாள் பயணங்களில் வாரணாசி, பிரயாக்ராஜ், அயோத்திக்கு பயணம் செய்தனர். இப்பயணத்தின் போது அவர்கள் வாரணாசி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை பற்றி ஆழமான அனுபவத்தை பெற்றுள்ளனர். அறிவுசார் மற்றும் பண்பாடு உறவுகளை வலுப்படுத்துதல், இந்திய அறிவு மற்றும் பாரம்பரியத்தை சமகால சொல்லாடலுடன் இணைந்து நவீன காலத்தை முன்னெடுத்தல். காசி தமிழ் சங்கமம் 4.0 மைய கருத்து தமிழ் கற்போம் என்பது 4.0 மைய கருத்தாகும். இது இந்நிகழ்வினை ஒருங்கிணைக்கும் அம்சமாக இருக்கும். இந்த மைய கருத்து பாரத நாட்டின் அனைத்து மொழிகளும் நமது மொழிகளே, அவை ஒரே பாரத மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்றும் செய்தியை பரப்புகிறது. இந்த முயற்சி தமிழ் மொழியினை நாட்டின் புற பகுதிகளுக்கும் எடுத்து செல்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது பண்பாடு ஒற்றுமையை குறிக்கிறது. இந்த மாதிரி இதற்கான சிறப்பம்சங்கள் எல்லாமே தெளிவாக கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக இந்த மெனுவிலேயே ஒரு ஐக்கான் இருக்கு. இந்த மெனுவில நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அட்டவணை கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டிலிருந்து புறப்படும் பயணம், குழு எண், புறப்படும் நாள் மற்றும் தேதி, புறப்படும் நிலையம், ரயில் எண், புறப்படும் நேரம், வருகை நிலையம், வரும் தேதி நாள், வரும் நேரம், பனாரஸில் கிடைக்கும் நாட்கள், இந்த மாதிரி கால அட்டவணை விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. கீழே பனாரஸில் இருந்து தமிழ்நாட்டிற்கு திரும்பும் பயணம் ஷெட்யூல்டு கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக நிகழ்வுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் மாணவர்களுக்கு தமிழ் கற்பித்தல், நாம் தமிழ் கற்கலாம், தமிழ் கற்போம். இந்த பரப்புரையின் கீழ் தமிழ்நாட்டில் இந்தி மூலம் தமிழ் கற்பிக்கும் சுமார் 50 இந்தி அறிந்த தமிழ் ஆசிரியர்கள் அல்லது தட்சிண பாரத இந்தி பிரச்சார சபையின் இந்தி பிரச்சாரகர்கள் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தில் நவம்பர் 2025 புத்தாக்க பயிற்சி பெற்று உத்தரப்பிரதேச பள்ளி மாணவர்களுக்கு தமிழ் கற்பிக்க வாரணாசிக்கு அனுப்பப்படுவார்கள். ஒவ்வொரு ஆசிரியரும் பள்ளிகளில் 1 மணி நேரம் 2 வகுப்புகள், ஒரு குறுகிய கால வகுப்பின் மூலம் 30 பிற மொழி பேசும் மாணவர்களுக்கு எழுத்துக்களுடன் பேச்சு தமிழையும் கற்பிப்பார்கள். இந்த காலகட்டத்தில் சுமார் 20 வகுப்புகள் இருக்கும். கற்பித்தல் குழு 2025 டிசம்பர் அன்று வாரணாசிக்கு வருகை புரிந்து காசி தமிழ் சங்கமம் 4.0 தொடக்க விழாவில் கலந்து கொண்ட பிறகு நியமிக்கப்பட்ட பள்ளிகளுக்கு செல்வார்கள். வாரணாசி நிர்வாக அரசு தனியார் பள்ளிகளை இக்கற்பித்தல் குழுவிற்கு ஒதுக்கும். அவை தங்குமிடத்திற்கு அருகில் அமைந்திருக்கும் ஒவ்வொரு நியமிக்கப்பட்ட பள்ளியும் தமிழ் கற்றல் சிறப்பு வகுப்பின் கீழ் 30 மாணவர்களின் ஒரு தொகுதியை தேர்ந்தெடுக்கும். இச்சிறப்பு வகுப்பில் பங்கேற்கும் அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்படும். கல்வி பயண நிரலின் கீழ் தமிழ்நாட்டை பார்வையிடும் போது தமிழ் கற்றல். இந்த பயணத்தின் வாயிலாக உத்தரப்பிரதேசம் வாரணாசியிலிருந்து 300 கல்லூரி மாணவர்கள் தமிழ்நாட்டிற்கு 10 பிரிவுகளாக அழைத்து வரப்படுவர். சென்னையில் உள்ள செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் நவம்பர் 2025 தமிழ் கற்பிக்கும் நிறுவனங்களுக்கு நெறிமுறை பயிற்சி வழங்கும்.
இந்த மாதிரி நிகழ்வுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு நிகழ்ச்சி நிரல் கொடுக்கப்பட்டுள்ளது. நாள் 1 வாரணாசியில் காசி விஸ்வநாதர் மற்றும் புற கோயில்கள், சாரநாத், கங்கா ஆரத்தி, படித்துறை ஆகிய இடங்களை பார்வையிடல். நாள் 2 வாரணாசியில் களம் சார்ந்த திட்டங்கள். நாள் 3 பிரயாக்ராஜ் அல்லது வேறு எந்த நகரமும். உள்ளூர் வருகைகள் IRTC பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் உள்ளூர் நிர்வாகம் ஆகியவற்றால் மேற்கொள்ளப்படும். 3ஆம் நாள் இரவு அயோத்தியில் தங்க வைக்கப்படுவர். நாள் 4 அயோத்தி அல்லது வேறு எந்த நகரமும். உள்ளூர் வருகைகள் IRTC பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் உள்ளூர் நிர்வாகம் ஆகியவற்றால் மேற்கொள்ளப்படும். இவ்வாறு நிகழ்ச்சி நிரல் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு புகைப்பட காட்சி, பாடக்குறிப்பு நூல், தன்னார்வலர்கள் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது தன்னார்வலராக பதிவு செய்ய விரும்புபவர்கள் பின்வரும் நடைமுறைகளை கடைபிடித்து தன்னார்வலராக பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்ததாக பதிவு செய்வதற்கான வசதி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பதிவு அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பதிவு செய்வதற்கான பேஜ் ஓபன் ஆகும். இங்கதான் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ளக்கூடியவர்கள் பங்கேற்கலாம். பதிவு செய்வதற்கு முக்கிய குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. பதிவின் பின்னர் தகுதி பெற நீங்கள் ஒரு வினாடி வினா போட்டியில் பங்கேற்க வேண்டும். வினாடி வினா போட்டியின் தேதி மற்றும் அதனை எவ்வாறு எழுதுவது பற்றிய வழிமுறைகள் உங்கள் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சலுக்கு அனுப்பப்படும். மேலும் வழிமுறைகள் மற்றும் புதுப்பிப்புகளுக்காக இணையதளத்தை தொடர்ந்து பார்க்கவும். வினாடி வினா போட்டிக்கு தேவையான பாடக்குறிப்பு நூல் இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது காசி தமிழ் சங்கமம் 4.0 நிகழ்ச்சிக்கு நீங்கள் இலவசமாக கலந்து கொள்வதற்கு விண்ணப்பித்த பின்னர் தகுதி பெறுவதற்காக ஒரு வினாடி வினா போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும். வினாடி வினா குறித்த தகவல்கள் உங்களுக்கு பின்னர் மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்படும். வினாடி வினாவிற்கு கேள்விகள் தொடர்பான குறிப்பு இந்த பாடநூல் குறிப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த ஃபைல் 220 பக்கங்களை கொண்டது. இந்த ஃபைலை ஒரு வாட்டி தெளிவாக ரீட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்தால் உங்களுக்கான வினாடி வினா கேள்விகள் கேட்கப்படும். அதன் பிறகு பயண வகை தேர்ந்தெடுக்க வேண்டும். பயணத்தின் வகை கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், அதாவது கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் திறன் நிறுவனங்களில் படிக்கக்கூடியவர்கள் மாணவர்களாக கருதப்படுவார்கள். ஆசிரியர்கள், கல்லூரிகள், பாடசாலைகள், ஓய்வு பெற்ற அல்லது பணியாற்றும் ஹிந்தி பிரச்சாரகர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் ஊடகம், நூல் வெளியீட்டாளர்கள், உள்ளடக்க எழுத்தாளர்கள், திருத்தினர்கள், சமூக ஊடகம். அடுத்ததாக விவசாயம் அன்று தொடர்புடையது. விவசாய மாணவர்கள், விவசாயிகள், கால்நடை பராமரிப்பு, கைவினைஞர்கள், தொழில் முறையாளர்கள் மற்றும் கைவினைஞர்கள், பெண்கள், ஆன்மீகம், இந்த மாதிரி பல்வேறு வகை கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு எந்த வகையில் கலந்து கொள்ள விருப்பமோ அந்த வகையை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதன் பிறகு தனிப்பட்ட தகவல்கள், முதல் பெயர், குடும்ப பெயர், வயது 18 வயதிற்கு மேல் இருக்க வேண்டும். பாலினம் தேர்வு செய்யும், ஆண் பெண் மற்றவை கொடுத்திருக்காங்க. உங்க பாலினம் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்புறமா தொடர்பு விவரங்கள், மின்னஞ்சல் முகவரி, தொலைபேசி எண், மாநிலம் புதுச்சேரி தமிழ்நாடு கொடுத்திருக்காங்க. உங்க மாநிலம் டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மாவட்டத்தை தேர்ந்தெடுக்கவும். மாநிலம் செலக்ட் பண்ணி உங்க மாவட்டத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதன் பிறகு அடையாளம், காசிக்கு முன்னரே சென்றுள்ளீர்களா? ஆம் இல்லை டிக் பண்ணிக்கோங்க. சான்றுக்காக ஆதார் எண் இங்கே எழுதப்பட வேண்டும். கல்வி தகுதி விவரங்கள் கேட்டிருக்காங்க. கல்லூரி, பல்கலைக்கழகங்களின் வகை, மத்திய பல்கலைக்கழகம், நிகர்நிலை பல்கலைக்கழகம், தனியார் பல்கலைக்கழகம், அந்த மாதிரி கல்லூரி அல்லது பல்கலைக்கழகங்களின் வகைகள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்புறமா உங்க விருப்பமுள்ள துறை, கலைகள், விவசாயம், தோட்டக்கலை, இலக்கியம், கலை நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு விருப்பமுள்ள துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அப்புறம் பள்ளி வகை கேட்டிருக்காங்க. அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, தனியார் பள்ளி, உங்க பள்ளி வகையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்புறம் தொழில் விவரங்கள் கேட்டிருக்காங்க. தொழில் வகை, கட்டிட கலைஞர், கலைஞர், மருத்துவர், பொறியாளர், விவசாயி, அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்புறமா பயிற்சி துறை தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஆன்மீக விருப்பம், பக்தி பாடல்கள் பாடுவது, பக்தி சாரமான எழுதுதல், குருக்கள், கோவில்கள், இந்த மாதிரி உங்களுக்கான ஆன்மீக விருப்பத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. வணிகம் கேட்டிருக்காங்க. வணிக வகையை தேர்ந்தெடுக்கவும். விவசாயம், கட்டுமானம், கல்வி, இந்த மாதிரி உங்க வணிக வகையை தேர்ந்தெடுத்து வணிக துறையை டிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஆவணங்கள் பதிவேற்றவும், அடையாள சான்று பதிவேற்றவும் கேட்டிருக்காங்க. உங்கள் கோப்பு PDF அல்லது JPG அல்லது PNG வடிவத்தில் இருக்க வேண்டும். அளவு 2 MB சைஸ்ல இருக்க வேண்டும். அதை விட அதிகமாக கூடாது. உங்கள் கோப்பு பெரிதாக இருந்தால் தயவு செய்து அதை சுருக்கவும் அல்லது பதிவேற்றுவதற்கு முன் சிறிய கோப்பை பயன்படுத்தவும், அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்க ஆதார் கார்டு அல்லது ஏதாவது ஒரு ID ப்ரூஃப் இங்க ப்ரௌஸ் பண்ணி நீங்க அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறமா அந்த கேப்சாவை என்டர் பண்ணி குறிப்பிடப்பட்டவை தவறாமல் நிரப்பப்பட வேண்டும், அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. முக்கிய குறிப்புகள், பதிவின் பின்னர் தகுதி பெற நீங்கள் ஒரு வினாடி வினா போட்டியில் பங்கேற்க வேண்டும். வினாடி வினா போட்டியின் தேதி மற்றும் அதனை எவ்வாறு எழுதுவது பற்றிய வழிமுறைகள் உங்கள் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சலுக்கு அனுப்பப்படும், அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. 10 புலங்கள் கவனம் தேவை. பயணத்தின் வகை, முதல் பயனர், குடும்ப பெயர், வயது, பாலினம், மின்னஞ்சல், தொலைபேசி எண், ஆதார் எண், அடையாள சான்று பதிவேற்ற கேப்சா, இந்த மாதிரி 10 புலன்களையும் கவனமாக பூர்த்தி செய்து பதிவு செய்ய 10 புலன்கள் மேலும் நிரப்பவும், அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி அதன் பிறகு கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே நீங்கள் தெளிவாக பூர்த்தி செய்து சப்மிட் பண்ண வேண்டும். இந்த காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பதிவு செய்த பின்னர் நீங்கள் ஒரு வினாடி வினா போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற வேண்டும். அவர்களுக்கு மட்டும்தான் தெரிவு செய்யப்படுவார்கள். ஆகவே மத்திய கல்வி அமைச்சகத்துடன்
சென்னை ஐஐடி இணைந்து காசி தமிழ் சங்கம் 4.0 நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள மாணவர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என யாராக இருந்தாலும் இவ்வாறு இணையதளம் வழியாக பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.